ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு மார்ச் 13லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடந்த நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பாரத் சக்தி பயிற்சி எங்கு நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். ராஜஸ்தான், ஒடிஷா, மேகாலயா, மேற்கு வங்கம். இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆசியாவிலே மிகப்பெரிய பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் தான் இந்த பாரத் சக்தி எக்ஸசைஸ் ஆனது நடத்தப்பட போகிறது. இது என்னைக்கு நடந்ததுன்னா மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. இந்த பயிற்சியிலே இந்தியாவிலே, அதாவது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆயுத தளங்கள் மற்றும் அமைப்புகள் மட்டுமே இந்த பயிற்சியில் சேர்க்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டஸ் எக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பார்க்கலாம். புதுடெல்லி, ஹைதராபாத், மேகாலயா, கல்கட்டா. இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இண்டஸ் எக்ஸ் மாநாடானது பிப்ரவரி 20 மற்றும் 21, 2024 அன்னைக்கு நியூ டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த மாநாடானது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான பாதுகாப்பு, கண்டுபிடிப்புகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இது. இது எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில். இது தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நெட்வொர்க்குகளை ஊக்குவிக்கிறது இந்த மாநாடானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய இலக்கிய விழாவான சாகித்ய உற்சவை எந்த அகாடமி நடத்த உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். தேசிய சாகித்ய அகாடமி, தேசிய விளையாட்டு அகாடமி, தேசிய கலைஞர் சங்கீத் அகாடமிகள், தேசிய சங்கீத அகாடமி. இதற்கான ஆன்சர் தேசிய சாகித்ய அகாடமி, நேஷனல் சாகித்ய அகாடமி. உலகத்திலே மிகப்பெரிய இலக்கிய விழாவான சாகித்ய உற்சவை மார்ச் 11லேருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த விழா எங்கே நடைபெற போகுதுன்னா புதுடெல்லியில். இந்த யார் இந்த விழாக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னா தேசிய சாகித்ய அகாடமி. இதுதான் நாட்டிலேயே இலக்கிய உரையாடல், வெளியீடு மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகிய துறைகளில் செயல்படும் ஒரு மத்திய அரசு நிறுவனம் ஆகும். சாகித்ய அகாடமியின் இலக்கிய விழாவை மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. சாகித்ய அகாடமியால் நடத்தப்படக்கூடிய உலகின் மிகப்பெரிய இலக்கிய விழாவை மத்திய கலாச்சாரத்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் உயர்த்தப்பட்ட நகர்ப்புற விரைவு சாலை எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஹரியானா, மணிப்பூர், மேகாலயா, இமாச்சல். இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய துவாரகா விரைவு சாலையின் 19 கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ளது. இது எந்த ஸ்டேட் இருக்குன்னா ஹரியானா. இதுக்கு 1,00,000 கோடியை அலோகேட் பண்ணியிருக்காங்க. 112 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த துவாரகா விரைவு சாலை ஹரியானாவில் இருக்கக்கூடியதுக்கு 4100 கோடியில் கட்டப்பட்டுள்ளது. இதுதான் இந்தியாவிலேயே முதல் உயர்த்தப்பட்ட நகர்ப்புற விரைவு சாலை ஆகும். இது ஒரே ஒரு தூணு, அதில் டிவைட் பண்ணி 8 சாலை இருக்குது. இதன் மூலமாக டைம் சேவ் ஆகுது, டிராஃபிக்லேருந்து நம்ம விடுபடுறோம். துவாரகா விரைவு சாலையின் 19 கிலோமீட்டர் நீள பகுதியை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இது சுரங்கப்பாதைகள், அண்டர்பாஸ்கள், உயர்த்தப்பட்ட மேம்பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் மேம்பாலங்கள் மீது மேம்பாலங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதில் 2,00,000 மெட்ரிக் டன் இரும்பை கொண்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட அணுசக்தி ஏவுகணை எது? ஆப்ஷன் பார்க்கலாம். அக்னி 1, அக்னி 2, அக்னி 4, அக்னி 5. இதற்கான ஆன்சர் அக்னி 5. இந்தியாவில் மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு 5000 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து செல்லக்கூடிய அணுசக்தி ஏவுகணையான அக்னி 5ஐ வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது நம்ம இந்தியா. இது ஒரு மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜியுடன் இந்த ஏவுகணையானது பொருத்தப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி இந்த
எப்போ இந்த அக்னி 5 முதல்ல சோதனை பண்ணியிருக்காங்கன்னா முதல் முறையாக 2012 சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த MIRV டெக்னாலஜி மூலமாக சோதனை பண்ணுறது வந்து இப்போதான். இந்த MIRV டெக்னாலஜி மூலமாக இந்த அக்னி 5 ஏவுகணையானது ஒரே நேரத்தில் பல இலக்குகள் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்த முடியும். இதன் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக சீனா, பாகிஸ்தான் உட்பட பாதி உலக நாடுகளின் ஏவுகணைகள் நமது ரேடாரின் கீழே வந்துள்ளன. DRDO விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். PM மோடி, நம்ம மோடிஜி என்ன சொல்கிறாங்க, அக்னி 5 மிஷன் திவ்யாஸ்திரா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கென் பெட்வா நதி இணைப்பு திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா. இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். 44,605 கோடி மதிப்பிலான இந்த கென் பெட்வா இணைப்பு திட்டமானது 8.11 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பாசன வசதியுடன் 41 லட்சம் மக்களுக்கு வந்து குடிநீரை வழங்குகிறது. இந்த திட்டமானது மார்ச் 11 அன்றுக்கு தொடங்கப்பட்டுள்ளது. பார்வதி காலிசின் சம்பல் இந்த இணைப்பு திட்டமானது 35,000 கோடி மதிப்பில் கொண்டது. இது மால்வா மற்றும் சம்பல் பகுதியில் 3.37 லட்சம் ஹெக்டரில் பாசன விரிவாக்கம் கொண்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இது பயனடைய செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் தேசிய பட்டியல் சாதிகளின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். கிஷோர் மக்வானா, ஸ்ரீ லவ் குஷ்குமார், சுபாஷ் ராம்நாத் பார்த்தி, நரேந்திர மோடி. இதற்கான ஆன்சர் கிஷோர் மக்வானா. கிஷோர் மக்வானா அவர்கள் தான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் புதுடெல்லியில் மார்ச் 11 அன்னைக்கு இவர் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையம் இந்தியாவிலே ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இது வந்து ஒரு 1978 தான் இந்த அமைப்பானது நிறுவப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் வருது. 65வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்த சட்டம் மூலமாக 1990 தான் இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்றது அரசியலமைப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளது. ஆர்டிக்கல் 338 2004 தான் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் 338ம், ஷெட்யூல் ட்ரைப் அவர்களுக்கு வந்து 338A நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 338B அப்படின்றது 2004 தான் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 எந்தெந்த நாடுகளின் குடிமக்களுக்கு குடியுரிமை வழங்கும்? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பாகிஸ்தான். மேற்கொண்ட அனைத்தும். இதற்கு ஆன்சர் மேற்கொண்ட அனைத்தும். இந்த சட்டத்தின் கீழ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 கீழே அண்டை நாடுகளான பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து டிசம்பர் 31, 2014 அதுக்குள்ள சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த 6 மத சிறுபான்மையினருக்கு யார்னா ஹிந்து, புத்திசம், ஜெயினிசம், சீக்கு, பார்சி, கிறிஸ்டியன் இவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும். அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 6th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா இந்த 4 பழங்குடியினர்களுக்கு வந்து இந்த குடியுரிமைக்கான விதிகள் பொருந்தாது. மேலும் யாருக்கு பொருந்தாதுன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் 1873 கீழ் வரக்கூடிய இன்டர்லைன் பெர்மிட்டின் கீழ் வரும் அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து பகுதிகளில் இது பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மோசடி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் பற்றி புகார் கொடுக்க ஏற்படுத்தப்பட்ட தளத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். களஞ்சியம் செயலி, சக்ஷு தளம், கிறிஸ் ரஷக், குற்றக்களஞ்சியம் செயலி. இதற்கான ஆன்சர் சக்ஷு தளம். களஞ்சியம் செயலி எதுக்காகனா தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பணி பலன்களை வழங்கக்கூடியதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட செயலி. கிறிஸ் ரஷக் எதுக்காகனா பயிர் காப்பீடு திட்டத்தின் குறை தீர்ப்பு நடைமுறைகளை வலுப்படுத்த உருவாக்கப்பட்டது தான் இந்த கிறிஸ் ரஷக். நெக்ஸ்ட்.
மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, குல்சார், ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியார், தாமேதர் மௌசோ. இதற்கான ஆன்சர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. இந்த கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு தான் மொழிபெயர்ப்புகளுக்கான சாகித்ய அகாடமியான விருதானது வழங்கப்பட்டுள்ளது 2024க்கான. குல்சார் ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியாருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது. தாமேதர் மௌசோ அவர்களுக்கும் ஞானபீட விருது 2021. நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்போது தமிழக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். அருண் கோயல், சந்தீப் நந்தூரி, ரமாதேவி, ஜோதி நிர்மலாசாமி. இதற்கான ஆன்சர் ஜோதி நிர்மலாசாமி. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் என்னதுன்னா 243Kலேருந்து 243ZA. தேர்தல் ஆணையருக்கான பதவி காலம் எத்தனை வருஷம்னா 5 ஆண்டுகள் அல்லது 65 வரை. தேர்தல் ஆணையத்திற்கான ஆர்டிகல்ஸ் எது எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிக்கல் எதுலேருந்துனா 324லேருந்து 329. இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத எப்போ செட் பண்ணோன்னா 1950 ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு. நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் என்னைக்குன்னா ஜனவரி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெதர்லாந்தின் ஈராமஸ்மஸ் பரிசு 2024 வென்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். பாஸ்டினா சூசைராஜ், அமித்து கோஷ், சசி தரூர், நெல்லை ஜெயந்தா. இதற்கான ஆன்சர் அமித் கோஷ். அவர் தான் இந்த நெதர்லாந்தில் தரக்கூடிய ஈராமஸ்மஸ் பரிசை 2024 வென்றுள்ளார். பாஸ்டினா சூசைராஜ் அவர்கள் ஔவையார் விருது, நெல்லை ஜெயந்தா அவர்கள் கவிக்கோ விருது கொடுத்துருக்காங்க. சசி தரூர் அவர்களுக்கு செவாலியர் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். யஷ்வந்த் ராவ் சவ்வான் தேசிய விருதினை பெற்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். சசி தரூர், ஆகாஷ் அம்பானி, சௌமியா சுவாமிநாதன், நீதா அம்பானி. இதற்கான ஆன்சர் சௌமியா சுவாமிநாதன். HIV மற்றும் காசநோய் நோய்களுக்கான ஆராய்ச்சியில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலக சுகாதார அமைப்பின் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமையில் விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்போது இந்திய கப்பற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள கப்பலின் பெயர் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். INS அக்ரே, INS அக்ஷய், INS சக்தி, INS விக்ரகாந்த். இதற்கான ஆன்சர் INS அக்ரே அண்ட் INS அக்ஷய். இந்த 2 கப்பலும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் மூலமாக இந்த 2 கப்பலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய இடைநிலை கல்வி வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். அனுராக் அகர்வால், சமீர் ஷா, PS ராமன், ராகுல் சிங். இதற்கான ஆன்சர் ராகுல் சிங். மத்திய இடைநிலை கல்வி வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராகுல் சிங். அனுராக் அகர்வால் யார்னா பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சமீர் ஷா அவர்கள் BBCயின் தலைவர். PS ராமன் அவர்கள் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்போது நிதி ஆயோக் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். நிதி சிப்பர், அரவிந்த் பனகாரியா, அனிஷ் தயால் சிங், மீனா சிங். இதற்கான ஆன்சர் நிதி சிப்பர். அரவிந்த் பனகாரியா யாருன்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர். அனிஷ் தயால் சிங் யார்னா மத்திய ரிசர்வ் காவல் படை CRPFின் தலைமை இயக்குனர். மீனா சிங் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை CISFின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.